வணக்கம் நண்பர்களே! நான் கீதா சிவலிங்கம். இன்றொரு தகவல்ல இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழத்த எப்படி சாப்பிடணும்? பழத்த வந்து நல்லா கடிச்சு சாப்பிடுறது சிறந்த வழிமுறை. முன்பற்கள்ல மட்டும் கடிச்சு அப்படியே விழுங்கிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா பற்கள்லயும் படுமாறு நல்லா வந்து அரைச்சு அந்த பழங்கள விழுங்குறது தான் நல்ல வழிமுறை. ஆப்பிள், பேரிக்கா, கொய்யா இந்த 3 பழத்தையும் நல்லா மென்னு சாப்பிடும்போது, அதில இருக்கிற நியூட்ரிஷன் எல்லாமே நம்ம பாடியில நல்லா அப்சார்ப்ஸ் ஆகும். ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் நம்மளுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். பழத்த வந்து பார்த்தீங்கன்னா, கூடுமான வரை வந்து நீங்க வந்து ஜூஸ் போட்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் நலம் வந்து பாதிக்கப்பட்டவங்க, பழங்கள சாப்பிட மறுக்கிற குழந்தைங்க, மருத்துவமனையில சிகிச்சை எடுக்கிறவங்க, இவங்க எல்லாமே ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம். வயசானவங்க இவங்கெல்லாம் சாப்பிட்லாம். பழங்கள வந்து ஜூஸ் ஆக்கும்போது நார்ச்சத்து வந்து அதிலிருந்து போயிடும். அதனால நுண்ணூட்டச்சத்தும் அதனுடைய அளவும் குறைஞ்சிடும். அதனால பழத்த கூடுமான வரை ஜூஸ் போட்டு சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணுங்க. நல்லா மென்னு சாப்பிட்றது நல்லது. பழங்கள வந்து நறுக்கி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பெரிய பீஸுகளா இந்த மாதிரி பெரிய பீஸுகளா நறுக்கி சாப்பிடணுமே தவிர, சின்ன சின்ன துண்டுகளா வந்து நறுக்கி சாப்பிடக்கூடாது. சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி சாப்பிடும்போதுல அதில இருக்கிற நார்ச்சத்துக்கள் மறைஞ்சிடும். அதனால எப்பயுமே பெரிய பீஸா கட் பண்ணி பழங்கள சாப்பிடலாம். இந்த பழத்தோட விதை எல்லாமே நேரடியா நம்ம வந்து அப்படியே விழுங்கி சாப்பிடக்கூடாது. பப்பாளி, ஆப்பிள், திராட்சை இதில இருக்கிற விதை எல்லாமே நம்ம வந்து துப்பிடணும். அத வந்து சாப்பிடக்கூடாது. நன்றி நண்பர்களே!